ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் சூடானதும் இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இது கூட சோம்பு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அடுத்து கரம் மசாலா மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம ஃபைனலாக இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.